ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஆர்டர் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு 1 kg கஸ்டமைஸ்டு சாக்லேட் ட்ரஃபிள் கேக் தான் ஆர்டர் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு மாம் அண்ட் டாட்டர் பர்த்டே கேக். இந்த கேக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து காஸ்மெட்டிக் திங்ஸ் வச்சு ஒரு மேக்கப் தீமில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நெயில் பாலிஷ், ஐ ஷேடோ, பேலட் அந்த மாதிரி நிறைய வந்து எலிமெண்ட்ஸ் வந்து ஃபாண்டன்ட் ஆட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. மற்றபடி வந்து கேக்கில் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வந்து 2 டுவெல் கலர்ஸ் மாதிரி ஆட் பண்ணி அதை வந்து ஒரு ப்ரஷ் டெக்னிக் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இதே ரெஃபரன்ஸ் இமேஜ் தான் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம ஒர்க் பண்ணியாச்சு. அண்ட் மேலே பண்ணுற ஃபாண்டன்ட் ஒர்க்ஸ் எல்லாம் நான் வந்து செப்பரேட்டாக வந்து முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. அண்ட் இந்த கேக் வந்து நம்மளுக்கு ஈவினிங் கேட்டனால நம்ம வந்து மார்னிங்லேயே நம்ம வந்து ஃபுல்லாக எல்லா ஒர்க்ஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து நான் எல்லா ஃபாண்டன்ட் ஒர்க்கும் நான் ஃபஸ்ட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த பேக் பண்ணி நான் ஃப்ராஸ்ட் பண்ணிலாம் எடுத்தாச்சு கேக்கை. ஸோ இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது 1 kg கேக் அப்படின்றனால அவங்க கொடுத்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து கொஞ்சம் காம்பேக்டாக வந்து பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் நமக்கு வந்து நல்ல ஒரு கலர் வேணும் அப்படின்றதுக்காக நான் சில இதில் வந்து மேலே வந்து கலர்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். பிகாஸ் நமக்கு லிப்ஸ்டிக்லலாம் பார்த்திங்கன்னா ஒரே பீஸ் ஆஃப் ஃபாண்டன்ட் எடுத்திருப்போம். ஸோ மேலே வந்து நம்ம வந்து இன்னொரு பீஸ் வைக்கிறதுக்கு நமக்கு அந்த ஏதாவது ஒரு அட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்கு வேணும். ஸோ அதனால் நான் அதை கலர் பண்ணி எடுத்திருக்கேன் ரெட் கலரில். அண்ட் மற்றது எல்லாமே நான் ஸ்கியூவர்ஸ் வச்சு அந்த பேலட்டில் பண்ணுற சைடில் இருக்க லிட்டுக்குலாம் நம்ம வந்து ஸ்கியூவர் வச்சு டூத்பிக் வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. அண்ட் லிப்ஸ்டிக்கும் கீழே வந்து பேஸ் சப்போர்ட் இருக்கணுன்றதுக்காக நான் இன்றைக்கி வந்து டூத்பிக் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அது எல்லாத்துக்குமே நெயில் பாலிஷ் எல்லாத்துக்குமே நமக்கு அந்த நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுறப்போ. இதை வந்து நான் 2 கலர்ஸ் நெயில் பாலிஷ் மாதிரி எடுத்து பண்ணியாச்சு. அப்புறம் அந்த மற்ற எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஓவராலாக இந்த கேக் வந்து நல்ல ஒரு பேக்டாக ஒரு நீட்டாக இருந்தது ஃபினிஷ் பார்க்குறதுக்கு. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் ஃபைனலாக வந்து நான் ரெஃபரன்ஸ் இமேஜ் பார்க்குறப்போ அவங்க கொஞ்சம் பெரிய பெரிய சில்வர் பால்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் நமக்கு இன்னும் அந்த லுக் வந்து எலிவேட்டடாக இருந்தது. ஸோ எதுவுமே ரொம்ப க்ளம்ஸியாகவும் இல்லை. ஸோ எல்லாமே எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு கரெக்டான ஸ்பேஸிங்கில் ரொம்ப ஆக்வர்டாக எல்லாமே நீட்டாக இருந்தது. அதே மாதிரி நான் கடைசியில் ஸ்டிக் அட்டாச் பண்ண மறந்துட்டேன், அந்த ஐஷேடோ ஒரு ஸ்டிக்கர். ஸோ இது எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஓவராலாக நான் வீடியோ ஷூட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கேக் வந்து நான் பின்ட்ரெஸ்ட் எல்லாம் பார்க்குறப்போ நமக்கு இது ஆர்டர் வராதான்னு நான் வந்து எதிர்பார்த்துருக்கேன். ஸோ ஃபைனலி த டேஸ் ஹியர். ஸோ இதை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் அந்த வீடியோ எடுத்து நான் ஃபுல்லாக ஸ்டோரி போட்டுட்ருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ரௌனி ஆர்டர் இன்றைக்கி இருந்தது. பட் ஸ்டில் வந்து எனக்கு என்னோடய எக்லெஸ் வெர்ஷனில் வந்து இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் ட்ரையல் பார்த்தேன் சைடில். ஸோ இது வந்து என்னோடய ட்ரையல் ரெசிபி தான். ஸோ இன்றைக்கி வந்து நான் சாக்லேட், பட்டர் இது எல்லாத்தையும் வந்து மெல்ட் பண்ணிவிட்டு கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்குக்கு பதிலாக நம்ம வந்து எக்லெஸ்க்கு வந்து நம்ம கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுவோம். ஸோ இதில் எல்லாமே நம்ம வந்து மிக்சிங் தான் ஒரு ப்ரௌனி வந்து பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா மிக்சிங் தான் நம்ம ப்ராப்பராக பார்த்துக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மைதா ஆட் பண்ணிக்கலாம். மைதா கொஞ்சம் வந்து நம்ம ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம மைதா, கொக்கோ பவுடர் அந்த மாதிரி வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கண்டிப்பாக மிக்சிங் வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணி தான் பண்ணணும். அதே மாதிரி நான் அந்த மைதா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு வந்து எக் ப்ரௌனீஸில் வர அந்த பர்ஃபெக்ஷன் அண்ட் அந்த டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் வந்து எக்லெஸில் வந்து வரல. எக்லெஸில் வந்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி இருக்கும். ஈவன் நம்ம அதை பர்ஃபெக்டாக பண்ணி கிரிங்கிள் டாப் எல்லாம் பர்ஃபெக்டாக வந்தாலுமே டேஸ்ட் வந்து எல்லாமே டிஃபர் ஆகும். மேபி அந்த மேக்கிங் ப்ராசஸ் எல்லாம் ஒன்றா இருந்தாலும். ஸோ தட் ஐ ஒன்லி ப்ரிஃபர் எக் பேஸ்ட் ப்ரௌனி. எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னோடய டேஸ்ட் பட்ஸ் அப்படி இருக்குது. ஸோ மேலே வந்து நான் இதை சும்மா ட்ரையல் நம்ம வீட்டுக்கு தான் பண்ணனால நான் நிறைய வந்து டாப்பிங்ஸ் எடுத்திருந்தேன். லைக் வந்து பிஸ்காஃப் எடுத்திருந்தேன், அப்புறம் டார்க் சாக்லேட் எடுத்துக்கிறேன், அப்புறம் வந்து நான் நியூட்ரலா டாப்பிங் எடுத்திருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 டிஃப்ரெண்ட் டாப்பிங்ஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி வந்து நமக்கு நான் நிறைய சங்க்ஸ் சாக்லேட்ஸ் எல்லாம் வைக்கிறப்போ அது நமக்கு நீங்கள் நல்ல ஒரு வார்மான ப்ரௌனிஸ் நீங்கள் சாப்பிட்றப்போ சூப்பர் மெல்ட்டி கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ இதில் வந்து நான் குட்டி மினி நியூட்ரலா வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதை அப்படியே நான் ட்ரிசில் பண்ணேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்தது. அதே மாதிரி இந்த ட்ரிசில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து ரொம்ப குவான்டிட்டி கூடவும் விழுகல. அதே மாதிரி ஈவனாக போய்ட்டுருந்தது. ஸோ மேபி நான் இப்போது ட்ரையல் அண்ட் எரரில் இருக்கனால நான் வந்து என்னோடய இஷ்டத்துக்கு நான் வந்து ஒரு ரெஸ்வால் மாதிரி கொடுத்தாச்சு. அண்ட் இப்படி தான் இருந்து நம்ம டாப்பிங்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இதை நம்ம கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா பேக் ஆகிடுச்சு. பேக் ஆனதுக்கப்புறமா நல்லா வந்து டாப்பிங் வந்து ஊஸ் ஆகி நல்லா அதோடய ப்ளேஸஸ்லேயே இருக்குது. அண்ட் நியூடலாக மட்டும் கொஞ்சம் ஹைட் அவுட் ஆன மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் வந்து எல்லாமே சூப்பராக வந்துருந்தது. இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து ஒரு 9 பீசஸ் ஒரு அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி ஒரு இதை வச்சு கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து செரேட்டட் நைஃப் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ரௌனியோட இது வந்து கிராக் ஆகி ஒழுங்காக வந்து நமக்கு பீஸ் கிடைக்காது. அண்ட் இது வந்து ஒரு எக் பேஸ்டு ப்ரௌனி ஆர்டர் எனக்கு வந்திருந்தது. ஸோ நான் அதையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வீடியோ எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கே தெரியும் அந்த எக் பேஸ்ட் அண்ட் எக்லெஸ் ஒரு டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலாக பார்த்தா தெரியாது, பட் டேஸ்ட் பண்ணவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இவ்வளோ தான் நம்மளோட ஆர்டர்ஸ். தேங்க்யூ ஆல்.